ஷில்பா அந்த தைலத்தை கொஞ்சம் எடுத்து கூட. சரிடி சுகு. ஏ பாரு, தரையிலே படுத்துக்கிட்டு இருக்காத, ஏந்திரு. போடி அம்மா, என்னால முடியலடி, இடுப்பெல்லாம் விட்டு போச்சு எனக்கு. அதுக்கு நீ இப்படி தரையிலே படுத்துக்கிட்டு இருந்தது வலி இன்னும் தான் அதிகமாகும். ஒரு பாயாவது போட்டு படுக்கலாம்ல. அதுவும் சரிதான், வெறும் தரையில படுத்தா உடம்பு வலி அதிகமா தான் ஆகும் பாரு. பாய போட்டு படு. ஏடி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி நிக்கிறீங்களேடி, எனக்கு இடுப்பு வலிக்குதுடி. போங்கடி, இப்படி படுத்தாதான் எனக்கு நிம்மதியாகுது. திருத்தவே முடியாது உன்னை. போடி அம்மா, அங்க பாரு சரவாக்கா எப்படி கரப்பாம்பூச்சி போய் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே. அது சரிதான், வேலை செஞ்சு டயர்ட்ல எப்படி தூங்குறாங்க பாரு. கடவுளே, தலை செம்மையா வலிக்குதுடி. அப்பா, இந்த தைலம் தான் கொஞ்சம் கேக்குது என் தலைக்கு. நீ தைலத்தை போட்டுட்டு எனக்கும் கொஞ்சம் குடுறி சுகு. இந்த எடுத்து போட்டுக்க. ஐயோப்பா, செம்மையா வலிக்குது. ஒரு விசேஷம் வந்தா நல்லா சமைக்கவும் செய்யறோம், சாப்பிடவும் செய்யறோம். இப்படி வழியில ஐயோ அம்மான்னு கத்தவும் செய்யறோம்ல. நல்ல குடும்பம்ல நம்மளுது. அடியே, நல்ல குடும்பம் தான். ஆனா அடுத்த முறை இந்த விசேஷத்துக்குலாம் நம்ம மட்டும் உட்காந்து சமைக்க கூடாது. வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் வேலை வாங்கணும். இப்ப நம்ம இல்லையே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சதுனால எவ்வளவு வலி பெரு உடம்பெல்லாம். ஆமா ஆமா, அது நம்ம சரிதான். இந்த தைல வாசனையே இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்குதுடி. இவ ஒருத்தி மோப்பம் பிடிச்ச தைலத்தோட பவர் எல்லாத்தையும் குறைச்சிருவா. அடியே மூடி வெயிடி தைலத்தை, எரும மாடு. அடேப்பா சுகன்யா, திட்டெல்லாம் கத்துக்கிட்டியா? ஏண்டி இவ்வளவு பெரிய பொம்பளை நானு ஒரு எரும மாடுன்னு கூட திட்டக்கூடாதா? மேடம் அப்படியெல்லாம் திட்டி பழகின ஆளு கிடையாதே, அதான் அதிசயமா இருந்தது. அது என்னப்போ சரிதான். ஆனா இந்த தினேஷை திட்டி திட்டி பழகிடுச்சு. சில நேரத்துல அவரையே திட்டிடுறேன்னா பாத்துக்கேன். அண்ணனை நீ எரும மாடுன்னு சொல்லி திட்டுவியா? ஆமாம்மா, சில நேரத்துல அவர் பண்றதெல்லாம் பார்த்தா எரும மாடு பண்ற மாதிரியே தான் இருக்கும். அதனாலதான் அவரை எரும மாடுன்னு திட்டுவேன். அதுவும் தனியா இருக்கும் போது தான் திட்டுவேன். நல்ல பொண்டாட்டி, நல்ல புருஷன். ஆனா ஒன்றுடி ஷில்பா, அவர் வீட்டுல இருந்தாலும் ஏன் தான் வீட்டுல இருக்கிறாரு, எப்படா கிளம்பி போவாருன்னு இருக்கும். அவர் வீட்டுல இல்லைன்னு ஏன் எப்படா அவர் வருவாருன்னு இருக்கும். ஏன் நிலமா அப்படி இருக்கு. பாப்பா பாப்பா, இன்னும் லவ்வா ரொமான்டிக்கா தான் போயிருக்கிறீங்க ரெண்டு பேரும். ரொமான்டிக்கெல்லாம் இல்ல, வீட்டுல எந்நேரமும் என்ன அவரு நச்சரிச்சுக்கினே இருப்பாரு. எனக்காவது அவர் இல்லைன்னு ஏன் ரொம்ப போர் அடிச்சிரும். அதைத்தான் நான் மிஸ் பண்றேன்னு சொன்னேன், மத்தபடி வேற எதுவும் இல்ல. கேட்டீங்களா அடி அவ சொன்னத? நீங்க நம்பிட்டீங்களா? மீனா, நீ நம்பிட்டியாடி அவ சொன்னத? பாரு, நீயும் நம்பிட்டியா? நம்பிட்டோம். நானும் தான். வாங்கடி, ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க. ஏன் நீங்களாம் உங்க புருஷனுங்களை பிரிஞ்சு இருந்தா கஷ்டப்பட மாட்டீங்களா என்ன? சும்மா நல்லா வந்துடுவாளுங்க அப்படியே. அட சுகன்யா, அப்படித்தான் வா. நீ எங்க வரணும்? பேச்சுக்குதாண்டி, பேசு, நல்லா பேசு. ஐயோ போதும், இது வேணா கொஞ்சம் டூ மச்சா பேசிட்டோன்னு தோணுது. எம்மா, தலைவலி ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா அந்த வலி தெரிய மாட்டேங்குது. அதுவும் கரெக்ட் தான். நம்ம உடம்பு வலி இருக்குதுன்னு வையே, நம்ம அதை கண்டுக்காம வேற எதையாவது பாத்துக்கிட்டு இருந்தோம்னு வையே, அந்த வலி தன்னால போயிடும். வலி நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னு வையே, அந்த வலி நம்மளுக்கு பெருசா தெரியும். இப்ப நான் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வலியை கண்டுக்காம இருக்கேன். அதுவும் சரிதாண்டி. அடுத்த விசேஷம் என்ன வரப்போகுது நம்ம வீட்டுல? எரும மாடு, நீ முதல்ல அந்த தைலத்தை மூடி வையண்டி. அவ்வளவு தைலத்தை வச்சு மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா பாரு. கொஞ்சம் தைலத்தை எடுத்து கையில வச்சுட்டு மோப்பம் பிடியண்டி, பைத்தியம். அடுத்த விசேஷம் நம்ம வீட்டுல என்ன வருது? விநாயகர் சதுர்த்தி வருதுடி. மூடிட்டண்டி, போடி. சரி, இந்த விநாயகர் சதுர்த்தி எல்லாரும் என் வீட்டுக்கு வந்துருங்க. என்ன, நம்ம எல்லாம் ஒரே வீட்டுல இருந்து நம்ம சாமி கும்பிடலாம். ஓகே தானே எல்லாருக்கும்? எனக்கு மீனாக்கெல்லாம் ஓகே தாண்டி. சுகன்யா வருவாளா கேளு. எனக்கு என்னடி, நான் வருவேன். வருஷம் தனியாக தான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷம் உன் வீட்டில் சாமி கும்பிட்றதுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் என்ன, அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பார்க்குறேன். அந்த சௌந்தர்யாவால தானே பிரச்சனை வருமானு பார்க்குறேன். அப்படியே வந்தாலும் வரட்டும்டி, பார்த்துக்கலாம். அவளுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சாலும் தெரியட்டும். என்ன இப்போ என்ன பண்ணுருவா அவ? அவளைதான் விடு, ரவுடி ராக்கம்மா சொல்லிட்டால, இனிமேல் அவ பார்த்துப்பா. நீ பத்தனையும் தினேஷையும் கூட்டிட்டு வந்துரு என்ன? சரிடி. நான் ரவுடி ராக்கம்மாவா? பேச்ச பத்தியா ஷில்பாக்கு? சும்மா பாரு, விளையாட்டுக்கு சொன்னேன். பரவாயில்லம்மா, பரவாயில்ல, கவனிச்சுக்கிறேன் உன்னை. பாரு, நான் சொன்னல சந்தோஷ் ஊமா குசும்பண்ணு, அந்த பழக்கம்லாம் ஷில்பா கிட்ட இருந்து தான் வந்திருக்குது போல. பாரு எப்படி சொல்லிட்டு சிரிக்கிறான்னு சைலண்டா. ஆமாண்டி பி, நான் கரெக்டா தான் சொல்றேன். அப்ப நானும் என் புள்ளியும் உங்களுக்கு ஊமா குசும்பா? என்னடி சிரிக்கிற நீனு? இல்ல, நீ அந்த வார்த்தையை அழுத்தி சொன்னியா, அதான் சிரிப்பு தாங்க முடியல. போதும் பல்ல கட்டினது, பொடி. சொல்லுங்க மாமா, என்னமோ பேசணும்னு கூப்பிட்டீங்களே. ஏண்டா உடம்புல எனர்ஜியா இருக்காதா உனக்கு? ஏன்டா இவ்வளவு சொங்கியாட்டம் பேசுற? நைட்ல பின்ன கத்தியா மாமா பேசுவாங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்னு கடகடன்னு கேள்றான் அவன்கிட்ட. அவனும் போய் மேல பசங்களோட எல்லாம் ஜாலியா உட்காந்து பேசின்னு இருப்பான்ல. சரி கேக்குறேன். டேய் சந்தோஷ, இந்த ஹரிஷ் பையனோட நீ திடீர்னு ரொம்ப நெருக்கமான தோழன் ஆயிட்டியே, என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? எப்படி ரெண்டு பேரும் இவ்வளவு க்ளோஸ் ஆனீங்க? என்ன திடீர்னு ஹரிஷை பத்தி கேட்குறாரு? இப்போ நான் என்னத்த சொல்றது? மாமா, ஹரிஷுக்கும் எனக்கும் சேம் ஏஜ், அதான் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஒரே வயசுங்கிறதுனால ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? டேய், நீ போய் சொல்றியோன்னு தோணுதுடா. ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவனை பார்த்தாலே உனக்கு பிடிக்காம தானே இருந்தது. நந்தினியை பொண்ணு பார்க்க வந்தானே.
இப்போ என்னடா திடீர்னு ஃப்ரெண்ட் ஆயிட்ட? என்னமோ இடிக்குது. எதனா மறைக்கிறியா எங்ககிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அவன் நல்ல பையனா இருக்கிறான். அவன்கிட்ட பேசும்போது எனக்கு அவனை பிடிச்சி போச்சு. அதான் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டேன். ஜான் மாதிரி தான் அவனும் எனக்கு. பசங்க ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகிறதுலாம் பெரிய விஷயம் இல்லடா. அதெல்லாம் ஈஸியாக ஆயிடுவானுங்க. அப்படி தானேடா சந்தோஷ்? ஆமாப்பா, கரெக்ட். சரிடா, விட்டுறேன். அதை பற்றி நான் கேட்கல. நந்தினி, நீயும் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்கடா. உனக்கு 25 வயசு ஆயிடுச்சுல, இன்னும் என்னத்துக்கிட்ட வெயிட் பண்ணி கிடக்குற? கல்யாணம் பண்ணிக்கோ. சரிங்க மாமா, பண்ணிக்கிறேன். அப்படியாடா, சூப்பரு. சரி, அப்ப நாளைக்கு காலையிலே போயிட்டு நான் ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சிட்டா என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம். மாமா மாமா, அவசரப்படாதீங்க மாமா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் மணிக்கு கல்யாணம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன். நீ சொல்றதும் வாஸ்தவமா தான் இருக்கு. மணிக்கு முதல்ல கல்யாணம் பண்ணணும். ஏற்கனவே ராகுலுக்கு வேற கல்யாணம் பண்ணிட்டோமா. அந்த புள்ளிக்கு கல்யாணம் பண்ணாம உனக்கு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்காது. சரி முரளி, அசோக்கை பார்த்து நாளையிலேருந்து நம்ம மணிக்கு மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிப்போம். மாமா மாமா மாமா, என்ன மாமா அதெல்லாம் வேணாம். ஐயோ மாமா, இப்போ வேணாம் மாமா அதெல்லாம். என்னடா எதுக்குமே ஒத்து வர மாட்ற? உன் தங்கச்சிக்கு தானே ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணணும்னா இப்போ என்னத்துக்கு வேணான்ற? கல்யாணம் எல்லாம் வேணான்னு சொல்லல. நீங்க அவசரப்பட்டு மாப்பிள்ளை எல்லாம் வெளியில பார்க்காதீங்க. ஐயோ, என் வாய் புடுங்குறாங்களே. மாமா மணிக்கு மாமா மணிக்கு என்னடா மணிக்கு நீ கிடக்குற என்ன? அதானே, என்ன விஷயம்னு ஓப்பனா சொல்லுடா. அப்பா மாமா, ஐயோ அப்பா, மணி ஒருத்தனை லவ் பண்றாப்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, மணி ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காப்பா. என்னடா சொல்ற? குழந்தை ஒரு வார்த்தை கூட என்கிட்ட அதை பத்தி எல்லாம் சொன்னதே இல்ல. அதானே, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ராகுலுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மணிக்கே பண்ணிருக்கலாமேடா. ஏன் எங்ககிட்ட யாரும் எதுவும் சொல்லல? அம்மா, பையன் யாருடா? உன்னை தானடா கேட்குறான், பையன் யாரு? மாமா மாமா, ப்ளீஸ் நீங்க எல்லாம் கொஞ்சம் சைலண்டா இருங்க. இந்த விஷயம் மணியே யார்கிட்டயுமே சொல்லல. ஐயோ, எனக்கு வேற வழி இல்லாம தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. நீங்க தயவு செஞ்சு வெளியில எல்லாம் மாப்பிள்ளை பார்க்காதீங்க. பையன் சீக்கிரமா வருவான். நீங்க கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணுங்க. வெயிட் பண்ணணுமா? என்னப்பா சந்தோஷ் சொல்ற நீனு? காலம் எப்படி கெட்டு போயிருக்குன்னு தெரியும்ல. பையன் யாரு ஏதுன்னு விசாரிக்க வேணாமா? நம்ம வீட்டு பொண்ணு லவ் பண்றான்னா அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அவன் பேக்ரவுண்ட் என்ன, அவன் ஃபேமிலி என்னன்னு நிறைய விஷயம் இருக்கு. அது எப்படி அவ லவ் பண்ற விஷயத்தை நீ மறைச்சிருக்கிற? அதுவும் ரொம்ப வருஷமா லவ் பண்றான்னு வேற சொல்ற. ஆமாப்பா, ஆனா பயப்படாதீங்க. பையன் ரொம்ப நல்லவன் தான். எனக்கு தெரியும் அவனை. டேய், தெரியும்னா பளிச்சுன்னு சொல்லண்டா. என்னத்துக்கிட்ட சுத்தி நிக்கிற? சொல்றேன் மாமா, டீட்டெயிலாவே சொல்றேன். அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம தெருவில் ஒரு இந்திக்காரங்க குடியிருந்தாங்களே பல வருஷத்துக்கு முன்னாடி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாங்களாம் சின்ன பிள்ளையா இருந்தோமே அப்ப. நீ தெளிவா சொல்லுடா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நம்ம ஸ்ட்ரீட்ல குடியிருந்தவங்க தான்ப்பா, ஒரு மார்வாடி ஃபேமிலி. அதான் அவங்க ஒரு ஜுவல் ஷாப் கூட வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க பிசினஸ் அவங்களால பண்ண முடியலன்னு வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்களே. அந்த ஃபேமிலி ஆளுங்க கூட அம்மா கிட்ட நல்லா பேசுவாங்களேப்பா, ஹிந்திலேயே பேசிக்கிட்டு இருப்பாங்களே. அவங்களோட பையன் மனோஜ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவனை? எனக்கு கூட அவன் சின்ன வயசுல நல்ல ஃப்ரெண்டா இருந்தான். மணியை கூட பாப்பான்னு சுத்தி வந்துட்டு இருப்பானே, உங்களுக்கு ஞாபகம் இல்ல? மணியை தூக்கிட்டு சுத்துவானேப்பா. நம்ம வீட்டுல இருந்து மணியை கூட தூக்கிட்டு ஓடிடுவானே. ஆமா, ஆனா எனக்கு பேரெல்லாம் ஞாபகம் இல்ல. சரி, அந்த பையனை எப்படி மணி? எனக்கு ஒன்றும் புரியலையடா. அவங்க தான் இருந்து போயிட்டாங்களே. அதானே, அந்த குடும்பம் இங்க ஒரு 6 மாசமோ 7 மாசமோ தான் இருந்தது. ஏண்டா, அப்ப நம்ம மணிமேகலை ஒரு 5வது 4வது தானே படிச்சுருந்தா. அப்ப எப்படி லவ் வரும்? ஆமா, ராகுல் மட்டும் காயத்ரி எத்தனாவது படிக்கிறதுல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்? 5வது படிக்கிறதுல இருந்து மாமா. அதெல்லாம் வரும், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன ஒன்றும் சொல்ல முடியாது? டே, அண்ணன் மாதிரி பேசுற அவளுக்கு என்னடா நினைச்சுனுக்குற? ராகுல் காயத்ரி இங்கே இருந்தாங்க, 2 பேரும் லவ் பண்ணாங்க, ஒன்னா போச்சாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த பையன் எப்பயோ போயிட்டானடா. நம்ம மணி இன்னும் அவனை லவ் பண்ணினுக்கிறான்ற. அந்த பையன் திரும்பி வருவானா வரமாட்டானா? இல்ல, டேய் அவன் திரும்பி வந்துட்டானா? திரும்பி வந்துட்டான் மாமா. டேய், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பா, ஆமாப்பா, அந்த பையன் திரும்பி வந்துட்டான். அதுவும் அவன் வேற யாரும் இல்லப்பா, நம்ம ஹரிஷ் தான். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஹரிஷா? ஆமாப்பா, ஹரிஷே தான். என்னப்பா சந்தோஷ் குழப்புற? மணி காதலிச்ச பையன் பேரு மனோஜ் தானே, இப்ப ஹரிஷ்ங்கிற? மாமா, அது ஏதோ ஒரு ரீசனுக்காக பேரெல்லாம் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். நான் அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன் நாளைக்கு. அதனால தான் நான் அவனை வெளியில கூட்டிட்டு போறேன். மொத்த இன்ஃபர்மேஷனையும் அவங்ககிட்ட இருந்து வாங்கிடுறேன். கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம். சந்தோஷ், எனக்கு பயமா இருக்குப்பா. பேரெல்லாம் மாத்திக்கிட்டு ஒருத்தன் இப்படி சுத்துவானா? என்னப்பா இது? சிவா, உன் கம்பெனில தானே வேலை செய்யறான். சர்டிபிகேட் எல்லாம் பாக்கலையா பண்ணினே? எல்லாம் போலியான சர்டிபிகேட்டா இருக்கும்டா. அதனாலதான் சிவா கவனிச்சிருக்க மாட்டான். விடுங்க, நான் பாத்துக்கிறேன். டேய், நாளைக்கு நீ அவன்கிட்ட விசாரி, சரியா? சரிங்க மாமா. டேய், இந்த ஹரிஷ் தான் மனோஜ்னு நம்ம எதை வச்சுடா கன்ஃபார்ம் பண்றது? உனக்கு அவனை ஞாபகம் இருக்குதா? சின்ன வயசுல அவன் எப்படி இருந்தான் அப்படின்னுலாம்? இல்ல மாமா, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆனா அவன் தான் மனோஜ்ங்கிறது என் மனசு சொல்லுது. அதுவும் இல்லாம நான் கண்டிப்பா அவனை பத்தி நாளைக்கு தெரிஞ்சுப்பேன். அதே மாதிரி இது என் தங்கச்சி வாழ்க்கை மாமா. நான் இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் சொல்றேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சரிடா
சந்தோஷ. ஆனா இவன் போலி சர்டிபிகேட், போலி பேரு, போலியான ஆளா சுத்திக்கிட்டு இருக்கானேடா. இவனை எப்படா நம்பி மணிமேகலையை கொடுக்கறது? சில பிரச்சனைகளால தான் பேரெல்லாம் மாத்தி வச்சிருக்கிறேன்னு சொன்னா மாமா. கண்டிப்பா நாளைக்கு என்னன்னு கேட்டுட்டு சொல்றேன். அப்புறம் சந்தோஷ், மணிக்கு தெரியுமாடா ஹரிஷு தான் மனோஜ்னு அவளுக்கு தெரியுமா? இல்லப்பா, அவளுக்கு தெரியாது. அவளால அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவ எங்க கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, அவன் நேர்ல வந்தா நான் கண்டுபிடிச்சிருவேன்னு தான் சொன்னான். ஆனா அவன் பக்கத்திலேயே நின்று பேசிக்கிட்டு இருக்கான், அவளால கண்டுபிடிக்க முடியல. ஆமா, அவன் இங்க இருந்து போகும்போது ஹிந்திக்காரனா போனான், திரும்பி வரும்போது தமிழெல்லாம் வந்தா அவ எப்படிடா கண்டுபிடிப்பா? ஐயோ, என் குழந்தை சின்ன வயசுல இருந்தே அவனை காதலிச்சிருக்குது. ஆனா காதலிச்சவன் தான் எதிர்க்கு இருக்கான்னு கூட தெரியல. அதுக்கு என்னடா இது, ஏதோ சினிமா பாக்குற மாதிரி இருக்குதுடா எனக்கு. சந்தோஷ், ஆனா அப்பாவுக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. ஹரிஷை பத்தி மணிக்கு தெரியவே கூடாது. நான் அவனை பத்தி கம்ப்ளீட்டான பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். நான் பாத்துக்கிறேன். டேய் பது, நாளைக்கு விசாரிக்கணும்டா அவனை பத்தி. அவன் எங்க இருந்தா, என்ன படிச்சான், எங்க படிச்சான், எல்லாத்தையும் விசாரிக்கணும். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்தே கூட சொல்லுவோம் ஹரிஷை பத்தி. புரியுதா? அது வரைக்கும் மணிக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. சரிங்கப்பா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. நீங்க சொன்ன டீட்டெயில் எல்லாம் நானுமே அவன்கிட்ட கேட்பேன். அவன் எல்லாத்தையும் சொல்லுவான். அவன் சொன்ன எல்லாத்தையுமே நான் உங்ககிட்டயும் சொல்றேன். நீங்க அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. சூப்பர்டா சந்தோஷ், சூப்பர். நாளைக்கு வேலையை அவன்கிட்ட பேசி எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கு. சரிங்கப்பா. சபா, என்னடா குடும்பம் இது? என்னடா புள்ளிங்க நீங்களாம்? ஐயோ, மொழி கூட தெரியாதவன உன் தங்கச்சி லவ் பண்ணி இருக்கிறா. என்னடா இது? இந்த காதல் ரொம்ப வித்தியாசமானதா இருக்குதுல்ல மாமா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா. ஆனா மொழியே தெரியாத என் அம்மாவை தானே அப்பா காதலிச்சு கல்யாணம் பண்ணாரு. ஆமா ஆமா ஆமா, உன் அப்பா வடநாட்டுக்கே இல்லை போயிட்டு ஷில்பாவை தூக்கிட்டு வந்தான். சரி சரி விடு. அப்போ உங்க குடும்பத்திலேயே இருக்குதுடா யாராவது ஒருத்தர் வடநாட்டுல சம்பந்தம் வைக்கணும்னு. சரி விடுங்க, மணிமேகலைக்கு வடநாட்டு சம்பந்தம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆகுறதுல அப்புறம் தான். டே சந்தோஷ், நாளைக்கு நீ அவங்க கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா அவங்க கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்குற. பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் காலேஜ் சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லாமே எனக்கு வேணும். அதுல அவனோட நேமு, அவன் எங்க படிச்சான் எல்லாமே இருக்கும்ல, எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடு. அது எல்லாத்தையும் நாங்க கிராஸ் செக் பண்ணுவோம். செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் மனோஜ்னு நாங்க கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறமாட்டி தான் அவன் மணி கிட்ட பேசணும். புரியுதா? என்னப்பா, இதையெல்லாம் நான் அவன்கிட்ட கேட்டேன்னா நான் அவனை சந்தேகப்படுறத நினைச்சுக்க மாட்டானா? நினைச்சாலும் தப்பு இல்லடா. நீ கேட்டு தெரிஞ்சுக்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லு. ஏன்னா இப்போ போலியான சர்டிபிகேட் வச்சுதான் அவன் வேலையிலேயே நுழைஞ்சிருக்கிறான். இதுவே பெரிய தப்பு. அவனை உள்ளவே தூக்கி போடலாம். அவ்வளவு பெரிய கிரைம் இது. இங்க பாடுறா, நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அவனை கொடுக்க சொல்லு. சரிங்க மாமா. சரிங்கப்பா, கண்டிப்பா நாளைக்கு நான் பேசி வாங்கிடுறேன். ஏதோ ப்ராப்ளம்னால தான் இப்படி எல்லாம் பண்ணேன்னா சரி, நான் அது என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு நாளைக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண சொல்றேன். சரிடா, சீக்கிரமா இந்த விஷயம் முடியணும். கடவுளே, எனக்கு தலை ஃபுல்லா ப்ரெஷரா இருக்கு. டேய், அது வரைக்கும் உன் தங்கச்சியை அவன்கிட்ட பேச விட்டுறாது, புரியுதா? சரிப்பா. மணி பெருசாலாம் பேச மாட்டான். அவனை நேர்ல பார்த்தா தான் பேசுவா. அவன் தான் மெசேஜ் பண்ணிட்டே இருப்பான் மணிக்கிட்ட. மணி ரிப்ளை எல்லாம் பண்ண மாட்டான். ரொம்ப நல்லதுடா. ஆனா டேய், உன் தங்கச்சியை பாராட்டியே ஆகணும்டா. ஒரு பையனை பத்தி ஒன்றும் தெரியல, அவன் தான் எதிர்க்க நிற்கிறான், அதுவும் தெரியல. ஆனாலும் உன் தங்கச்சி அவனை காதலிச்சிட்டு இருக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? குருட்டுத்தனமான காதல்றா இது. ஆமா மாமா. சிரிக்காதடா, எனக்கு ஆத்திரமா வருது. எப்படா பொழுது விடிட்டோன்னு இருக்கு எனக்கு. நாளைக்கு அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே. டென்ஷன் எல்லாம் ஆகாதீங்கப்பா, ரிலாக்ஸா இருங்க. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். பாப்போம், தப்பா மட்டும் போச்சு அவ்வளவுதான். நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல மாடியில் இப்படி பாய போட்டு படுக்கிறதுலாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்குதுல்ல? ஆமாக்கா, ரொம்ப நல்லா தான் இருக்கும். திடீர்னு இப்ப மழை பெய்யும் பாருங்க, அப்ப இன்னும் சூப்பரா இருக்கும். பாயெல்லாம் அடிச்சு பிடிச்சி தூக்கி போட்டு எடுத்துன்னு போவீங்கல்ல. ஏன்டா வாய வைக்கிற? அவன் எப்பவுமே அப்படித்தானே. ஏன்டா ராகுல், எங்க உன் பொண்டாட்டி ஆள காணோம்? என் செல்லக்குட்டிக்கு டயர்டா இருக்குதான், அதான் தூங்கிட்டா. நீயும் போய் தூங்க வேண்டியதானே? தூக்கம் வரலக்கா. அதுவும் இல்லாம நீங்களாம் இப்படி மாடியில ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அதான் என்னாலையும் கீழே இருக்க முடியலன்னு ஏந்து மேல வந்துட்டேன். அக்கா, அவன் சொல்றத நம்புறீங்களா? இல்லடி. என்ன திடீர்னு குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க? ரகசியம் பேசுறீங்களா? இதோ வர இருங்க. நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், அதனாலதான் மேல வந்துன்னு சும்மா போய் சொல்றாங்கக்கா. ஆமா, பொண்டாட்டி முந்தானியே பிடிச்சி சுத்திக்கிட்டு இருப்பான். இவனாவது மேல வரதாவது. இவன் தொல்லை தாங்க முடியாம காயத்ரி தான் ரூமை விட்டு வெளியே துரத்திருப்பாக்கா இவனை. அதனாலதான் நான் ஈசா மேல வந்து உட்காந்துட்டான் நம்ம கூட பேசுறதுக்கு. ஆமா, சும்மா செல்லன்னு கொஞ்சிக்கிட்டே இருந்திருப்பான். அதான் ரூமை விட்டு வெளியே துரத்திட்டா. ஏதோடா, நீங்க எல்லாம் பாத்தீங்களா? வந்து நான் கொஞ்சம் நல்லா இந்த சின்ன பசங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு பாக்குறேன். என்ன பேசினு கொடுக்குறீங்க நீங்க ரெண்டு பேரும்? ஐயோ அக்கா, நம்ம பக்கத்துல தான் உட்காந்துருக்கான். ஐயா, பேச்ச பாரு. எக்கா, விஷமா இருக்கிறீங்க நீங்க மூணு பேரா? மூணு பேர் இல்ல, புஷ்பாக்கா, நல்லக்கா, அக்கா அர்ச்சனாக்கா, பிரியாக்கா, என்னக்கா எப்படி பேசுறீங்க? என்ன வீட்டுல இருக்கிறவங்க பத்தி எப்படியா பொறணி பேசுறதே? டேய், தெரியாதாடா உனக்கு? அவங்க எப்பவுமே இப்படிதான்டா, என்ன பத்தி நல்ல கழுவி ஊத்துவாங்கடா. இங்க வந்து உட்கார்றா, கால் வலிக்குது. வந்துட்டேனா? ஆனா என்னென்ன பேசுறாங்க தெரியுமாண்ணா அவங்க? உள்ளதை தானடா பேசுறோம், என்னத்துக்கு ஓவரா பேசுற? அதானே.
விடுங்கடி, எதுக்கு தேவையில்லாம தம்பியை கலாச்சிக்கிட்டு அமைதியா இருங்க. ரொம்ப லேட்டா சொல்றீங்கக்கா. ஆனா நீங்க சரி விடுங்க. இந்த பசங்க படுத்துக்கினே வானத்தை வேடிக்கை பார்த்துனுக்குதுங்க. டே குழந்தைங்களா, என்னத்தர பார்த்துட்டு கிடக்குறீங்க? வானத்துல நட்சத்திரம் கூட இல்ல, என்னத்தர பார்த்துனுக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல மாமு, மேகம்லாம் அப்படியே மூவாயினே இருக்குதுல்ல, அதைத்தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அழகா இருக்குது. ஆமா மாமா, அதுவும் இல்லாம சில மேகத்தெல்லாம் பார்க்கும்போது சிங்கம், புலி, யானை மாதிரி இருக்கு. அதைத்தான் நானும் ஐஷுவும் பாத்துக்கிட்டு இருக்கோம். சிங்கம், புலி, யானையா? எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியல. அதெல்லாம் பாக்குறதுக்கு அறிவு வேணும் கதிரு. ஓ, அப்ப அறிவு இருந்தாதான் எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? நான் கூட கண்ணு இருந்தாதான் எல்லாத்தையும் பார்க்க முடியும்னு இத்தனை நாள் தப்பா நினைச்சிட்டேனே. ஏ கதிரே, ஆனா குசும் பண்ற நீ. நன்றி மாமு. என் புள்ள வர வர அறிவாளி ஆயினே வரான். அத்தை, அவனை போய் அறிவாளிங்கிறீங்க? அவன் சரியான மென்டல் அத்தை. ஆமா, அந்தம்மா சயின்டிஸ்ட். எப்போ ஆடியே எட்டி உதச்சிருவேன் கதிரே, என் காலுக்கு கீழே தான் இருக்க நீ. டே ஏன்டா வெறுப்பேத்துற அவள? நான் ஒண்ணுமே பண்ணல மாமு, அந்த பொண்ணு தான் ஆரம்பிக்குது. சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க, அமைதியா வெடிக்க பாருங்க. சரிங்க அத்தி. அத கூட கதிரி இவ்வளவு கியூட்டா சொல்றான் பாரு. அப்புறம் என்ன பண்ணியே, ஜாலியா இருக்கிற போல? வழக்கம் போலத்தான். நான் இன்னைக்கு ஜாலியா இல்லாம இருந்திருக்கேன். அது சரி, இன்னும் கொஞ்ச நாள் தான் பண்ணி, நீ இனிமேல இன்னும் ஜாலியா இருப்ப. எப்படி? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, கூடி சீக்கிரத்துல சொல்ல வேண்டியவங்க சொல்லுவாங்க. அக்கா, என்னமோ பொடி வச்சு பேசுறாங்கக்கா. என்ன விஷயமா இருக்கும்? கண்டுபிடி போண்டி, நம்மளுக்கு தெரியாம என்ன நடக்க போதே. டேய், முன்னாடி யாரு இருக்காங்கன்னு பாத்துட்டு பேசண்டா. ஏன்டா நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு ரெண்டும் இப்ப குசு குசுன்னு பேசுதுங்கண்ணா. அவங்க அப்படி தானடா. விடு, நம்ம பேச மாத்துவோம். அப்புறம் நந்தினி, நாளைக்கு சென்னை வந்துருவல்ல என் கூட? உங்க கூடவா? உங்க கூட நான் எதுக்கு சென்னை வரணும்? என் கூட தான் வரணும். என்ன கேள்வி இது? நாளைக்கு சென்னை வா, அவ்வளவுதான். அர்ச்சனாக்கா வீட்லயே ஸ்டே பண்ணிக்கோ. அர்ச்சனாக்கா சொல்லுங்க அவகிட்ட. பாத்தியாக்கா அவர் பேசினதே? நான் அவரு கூட கிளம்பி வரணுமா, நான் உன் வீட்டில் ஸ்டே பண்ணணுமா? இதுனாக்கா நியாயமா இருக்குது? உன் வீட்டில் நான் எப்போ வேணாலும் வந்து இருந்துட்டு போவேன். அது ஏன் இவர் கூட நான் கிளம்பி போனா? நான் தனியாகவே போய்க்க போகிறேன். எனக்கு தோன்றப்பெல்லாம் நான் வந்து போகிறேன், அவ்வளோதான். ஏங்க, உங்கள் கூட வரணும்னா நான் உங்கள் வீட்டில் உங்கள் கூட இருக்கணும். உங்களுக்கு ஓகேவா அது? அப்படி கேள, பதில சொல்லணும். இப்போ பைத்தியமே, என் கூட எப்படா இருக்க முடியும்? அவ பைத்தியம் மாதிரி பேசுறா பாரு அவ. சின்ன பசங்களா இருக்கு, எப்படா நான் பேசுறது? நம்ம ஒன்றும் தப்பா பேசலண்ணா. நந்தினி யார் வீட்டில் இருக்க போறான்றது தானே பஞ்சாயத்து. இங்க பாரு நந்தினி, நீ சொல்றது கரெக்ட் தான்டி. நீ வந்துரு, நம்ம வீட்டுக்கே போலாம் வா. அப்படின்னா ஓகே. எனக்கு நம்ம நந்தினி எல்லாத்துலயும் ஃபாஸ்டா இருக்கிறாள்லக்கா. ஆமாமா, ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டே ஆகணும். ஆமாமா, கரெக்ட் தான். இங்க பாருமா நந்தினி, நாளைக்கு உன் பெட்டி படிக்க எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு சென்னை கிளம்பி வந்துரு. அங்க அக்கா வீட்லயே நீ இரு, புரியுதா? நீ என்ன பண்றனா, சந்தோஷம் உனக்கும் எப்ப கல்யாணம் நடக்குதோ அப்ப என் வீட்டுல இருக்கிற பொட்டி படிக்க எல்லாம் தூக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடு. அதாவது சந்தோஷ் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடு. ஓகேவா? சரி. ரொம்ப தேங்க்ஸ் அர்ச்சனாக்கா. சரிப்பா சந்தோஷே. சரிப்பா சண்டேக்கே. ஆளுங்களை பாருங்களா, உக்காந்து இதை பத்தி அப்புறமா பேசுவோம். டேய் சும்மா இருடா, எங்களுக்கு டைம் பாஸ் ஆக வேணாவா? அதனாலதான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். அத சொல்லு. நந்தினி உன்னை விரித்தனமா லவ் பண்றானா? எப்ப பாரு உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறா பொழுது. அப்படியே என்ன சொல்ற? ஆமா ப்ரோ. இப்ப பாரு அவள்கிட்ட கேக்குறேன். ஏன் நாளைக்கு நீ நந்தினியே, இங்க பாருறியே. ராகுல் கூப்பிடுறாண்டி. என்னடா நீ அண்ணன் மேல சைக்கோவா பைத்தியமா தானே இருக்கிற? நானா? ஆமா, பின்ன சௌமியாவா? ஆமாண்டி, நீதான். சாவச்சிருவான் அவ பேரெல்லாம் சொன்னா. சரி பதில சொல்லு. ஆமாவா? ஆமாமா. பாத்தியாக்கா என்னமோ பேசுதுங்க. சும்மா இருங்கடி, பிச்சு போடுவோம் உங்களை. கேட்டியா ப்ரோ? ஆமாவா. ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி, சந்தோஷமா இருக்கு. ஐயோ கடவுளே, நீ எல்லாம் இருக்கிறிய ப்ரோ. அப்படி சொல்லக்கூடாது ப்ரோ. இங்க இருந்து அதுக்கு பதிலி ஐ லவ் யூன்னு சொல்லணும். எங்க சொல்லு பாப்போம். ரெண்டு பேரும் நம்ம குசு குசுன்னு பேசுறாங்க. ஏமணி, இப்ப பாரு உன் அண்ணன் எப்படி ஜர்க்காக விடுறேன். பண்ணு என்ன பண்றிய பண்ணு. சந்தோஷே, நான் கூப்பிடுறா பாரு, ஐ லவ் யூ சொல்லு. டேய் சும்மா இருடா, நீ வேற இத்தனை பேர் இருக்காங்க. என்னடி ஐ லவ் யூ? என்னது புரியல? ஐ லவ் யூன்னு சொன்னாங்க மாமே. ஓ கடவுளே, இந்த பையன் இருக்கானே. ஒரு விஷயத்தை விடாம எல்லாத்தையும் கேக்குறான் இந்த பையன். டே கதிரே ஏந்திரா, டேஷ்வின் ஏந்திரு, ஐசி ஏந்திரு, கனி ஏந்திரு, சத்யா ஏந்திரு, எல்லாம் வாங்க கீழே போலாம். சத்யா ஏந்திரிடி. என்னடி போனையே பாத்துக்கிட்டு இருக்கா பாரு அந்த பொண்ணு. ஏந்திரிடி, எல்லாரும் ஏந்திருங்க. என்ன இது எங்களை கீழே போக சொல்றீங்க? டே குட்டி ராஸ்கல் ஏந்திரா முதல்ல. ஆளு பாரு நல்லா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கிடக்குறான். ஏந்திரா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். எந்திரிடா. எப்படி இருந்து நீ ஒரே வார்த்தையில எல்லாரையும் ஓட விட்ட? சூப்பர்டி. உன் அண்ணன் தான் ஜெர்க்கா வருன்னு நினைச்சா இருக்கிற எல்லாரும் ஜெர்க்காயிட்டாங்களே. யாருக்கும் கேட்காம ஹஸ்கி வயசுல சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா நம்மளுக்கு தான் அதெல்லாம் வராதே. சூப்பர்டி. ஆனா நீ பையனா பிறந்திருக்கலாம்டி, சூப்பரா இருந்திருக்கும் தெரியுமா? இவர் வேஸ்ட். ஐயா அப்படி இல்ல, அண்ணனும் சூப்பர் தான். ஏய் வேணாம், எட்டி உதச்சுன்னு வச்சுக்கியா, தென்னை மரத்துல ஏறி இளநீ பறிச்சு கீழே போடுவி நீ.
டேய் ராகுல இங்க ஓடியாந்துடுறா, ஒன்னும் எட்டி உதச்சிட்டு வரோம். அப்படியே எட்டி உதைப்பீங்களா நீங்க? உடச்சுதான் பாருங்கண்ணா, நான் யாருன்னு தெரியும் அப்ப உங்களுக்கு. என் நண்பன் மேலேயே கைய வைப்பீங்களா நீங்க? அப்படி கேள்றியே. டேய் சும்மா இரு. என்ன சும்மா இருன்றீங்க அவனை? டேய் ராகுல இங்க வாடா. வந்துட்டல்ல, இப்ப பேசு ப்ரோ. அதை இருந்தா பேசு பார்க்கலாம். ஏன்டா ஏந்து வந்து அடிக்க மாட்டேனாடா? நான் நந்தினி பின்னாடி ஒளிஞ்சுப்பேன், அப்புறம் எப்படி நீ அடிப்ப? ரொம்ப கேவலமா பண்றடா ராகுல், குழந்த மாதிரி. அப்படிதான் பண்ணுவேன். ஏ பவு காட்டுக்கடி அடனுங்க பவு. சீ, எப்படி பண்ணுங்க பராசிங்கம்மா. ஏன் சந்தோஷ் இவ்வளவு வெறுப்பா வரீங்க? பின்ன எரும மாடு வயசாகுது, 3 பேரும் இப்படி பண்றீங்க. சீ, மெச்சூர்டா இருக்க மாட்டீங்களா? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீ எதுக்கடி எல்லாரும் முன்னாடி அப்படி சொல்ற? அதுல என்ன தப்பு? அது கூடவா கேப்ப? அதானே, அதுல என்ன தப்பு இருக்குது? ஐ லவ் யூ தானே சொன்னா. சின்ன பசங்க எல்லாம் இருந்தாங்கல்லடா, பாரு எல்லாரும் கேட்டுட்டு ஓடிட்டாங்க. வேற எல்லாரும் இங்க என்ஜாய் பண்ணணும்னு தானே வந்தாங்க. இப்ப அவங்களும் கீழே போயிட்டாங்கல்ல. ஆமா, இது அப்படியே பெரிய தீம் பார்க்கு. மொட்டை மாடிக்கு தானே நான் வந்தாங்க. இங்க என்ன என்ஜாய் பண்றது இருக்குது? இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தாங்க. விட்டுனா அதெல்லாம் ஒரு விஷயமா? அதுவும் இல்லாம சின்ன பசங்களா இருந்தா மட்டும் என்ன ஐ லவ் யூ தானே சொன்னா, அவ வேற எதுவும் சொல்லலையே. இருந்தாலும் இதெல்லாம் டூ மச்சா இருக்கு. ராகுல் மணி, இப்ப தெரியுதா நான் ஏன் உங்க அண்ணன் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு? இதனாலதான் நான் ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன். ஆனா அவரு பத்தியா அதையே ஏதோ தப்புங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இவர்கிட்ட பேசவே பிடிக்காம போறதுக்கு ரீசனே இதான்டா. கரெக்ட் தாண்டி. அண்ணா நீ இப்படிலாம் இருக்காதண்ணா. ஆமாண்ணா, ரொம்ப டூ மச்சா பண்றேன். ரொம்ப பண்ணாதீங்க, நான் ஒரு டீசென்சியை மெயின்டைன் பண்றேன், அவ்வளவுதான். பாடுறா எப்படி பேசுறாரு பாடுறா. நான் ரொம்ப போவாதண்ணா. சரி விடுங்க, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. நீங்க தான் அறந்த வாழுங்களாச்சே. ஆமாம்மா, நாங்களா அறந்த வாளி, நீங்க அறாத வாளி. போங்க, எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. சரி மணி வாடி, நம்மளும் கீழே போலாம். இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் சண்டை போட்டு வரட்டும், பஞ்சாயத்து முடிச்சுட்டு வாங்க. அதுவும் சரிதான். நந்தினி விட்டுறாத, நல்லா குமுறு கஞ்சி காசி விட்டு வா. எப்படி பேசுறா பாரு. என் மணி, நான் உன் அண்ணம்மா. அண்ணமாவ இவன் என் ஃப்ரெண்டுமா. ராகுல் போலாமா? போல வாடி. அண்ணன் பாவம். குடும்பத்துல எல்லாரும் எனக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கிறாங்க. நீ மட்டும் எதுக்கு உட்கார்ந்து இருக்கிற? எந்து போக வேண்டியதானே? நான் ஏன் போகணும்? நீங்க போங்க. நாளைக்கு நான் சென்னையும் வரமாட்டேன். ஏன் நந்தினி? பின்ன ஒரு ஐ லவ் யூ சொன்னதுக்கே நீங்க ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுல நான் சென்னை வேற வரணுமா உங்களுக்கு? போங்க. என்ன நந்தினி, இடம் பொருள் ஏவல்லாம் தெரியுமா உனக்கு? அதெல்லாம் பார்க்கணும். இடம் பொருள் எவ்வளோ? ஏங்க நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. ஐயோ. சரி அதெல்லாம் விடுமா, நாளைக்கு சென்னை வந்துரு என் கூட. வரேங்க. பின்ன நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? சூப்பர் நந்தினி. அப்புறம் நான் ஹரிஷை பத்தி அப்பா மாமா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். என்னங்க சொல்றீங்க? சொல்லிட்டீங்களா? ஆமா, இப்பதான் சொன்னேன். மேல வரதுக்கு முன்னாடி கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாங்க. இதுக்கு மேல மறைச்சா நல்லா இருக்காதுல்ல, அதனாலதான் சொல்லிட்டேன். ஐயோ, மாமா என்ன சொன்னாருங்க? ஹரிஷை பத்தி டீட்டெயிலா விசாரிக்கணும். விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் மணியையும் அவனையும் பேச விடுவேன் அப்படின்னு சொன்னாரு. கரெக்டு தான், யாரா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. சரி ஓகே விடுங்க. நாளைக்கு நீங்க ஹரிஷ் கிட்ட பேசுங்க. பேசினதுக்கு அப்புறம் 2 பேரையும் கூடி சீக்கிரமா பேச வச்சிருவோம். சரி. எனக்கே எப்படா பொழுது விடியும்னு இருக்கு. நாளைக்கு பேசாம நானும் வருவா உங்க கூட. பீச்சுக்கா? அங்கதானே போறீங்க? ஆமா. நானும் வரேன், என்னையும் கூட்டிட்டு போங்க. சரி ஓகே, அப்ப நம்ம 3 பேருமே போலாம். சூப்பர் சந்தோஷ். எனக்கு சுண்டல் வாங்கி தரணும், ஓகேவா? அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது. வாய்ப்பே இல்ல, அதெல்லாம் வாங்கி தர முடியாது. என்னங்க நீங்க சுண்டல் தானே கேக்குறேன்? அங்க ஃபேமஸே அதாங்க. ஓப்பனா விற்கிற எந்த ஃபுட்டையும் நான் சாப்பிட விட மாட்டேன். தெய்வமே, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கல்ல. வாய்ப்பே இல்ல. சில விஷயத்துலலாம் நான் அப்படித்தான். உங்களை கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபட போறனோ? ஜாலியா தான் இருப்ப, கவலைப்படாத. ஐ ப்ராமிஸ் யூ. வாய பாருனால. வா போலாம் கீழே. போலாம் வாங்க. ஆளுக்கு ஒரு பாயை தூக்கிட்டு போவோம். எல்லாம் அப்படியே போயிருச்சுங்க. சரி வா, அந்த தலைக்கணியை நீயே எடுத்துக்கோன்னா. இது உங்க தங்கச்சி போய் தான் விட்டுட்டு போச்சு, நீங்க தான் எடுத்துக்கணும். நீ தான் அவளுக்கு ஃப்ரெண்ட் ஆச்சே, நீ எடுத்துட்டு வா. தோபாரா? சும்மா சொன்னேன்டி, வா எடுத்துட்டு போலாம். சந்தோஷ். என்ன? ஐ லவ் யூங்க. எவ்வளோ சொல்லிட்டு சொல்றாயோ இவ. ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி. தேங்க்ஸ் நான் சொன்னீங்க? ஆமா. யோ உன்னெல்லாம் நான் கீழே போறேன். 2 பாய் இந்த தலைக்கணி நீங்க தான் எடுத்துட்டு வரணும். நான் போறேன். நெல்லடி, தலைக்கணி பாயில எடுத்துட்டு போ. பாவி எப்படி? ஐயோ, அவன் ஐ லவ் யூ சொன்னா நான் தேங்க்ஸ்னு சொல்லிட்டேனே. ஐயோ சொதப்புறியடா சந்தோஷ். அதான் இங்க யாரும் இல்ல, திருப்பி சொல்லிருக்கலாமே. ஐயோ.